ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையின் வழி நடந்தே அழியோ வாழ்ந்தின் துணை செய்வேன் அன்பின் தேவன கருணையிலே. அற்புதமாக எமைப்படுத்தி தற்பர நீரே எமை மீட்டி பொற்புடன் அப்பரச உணதில் எப்பொழுதும் வாழ் நிறைவனானேன். எத்தனை வழிகளில் உமது அன்பை என்பித்தெமை நீர் ஆட்கொண்டேன். இந்த நேரம் நற்கண்ணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த நேரம் தாழ்ந்து பணிந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? அற்புதமாக எமை படைத்தீ தற்பர நீரே எமை மீட்டி பொற்புடனப்பரச குணத்தில் எப்பொழுதும் இறைவராகி எத்தனை வழிகள் உமதன்பை எண்ணி தெமை நீராள் கொண்டேன் அன்பின் தேவனன் கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினமயமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவி இளமையின் பொலிவார் திகழ் திரு சபையின் யாவரும் வாழ தயை புரிவேன். இந்த நேரம் நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணீரோடு தாழ்ந்து பணிந்து கண்ணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க. கண்ணீரோடு பாடுங்க. கல்வாரி மலையின் சிகரமதி கனிவுடன் தினமேமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீன் இளமையின் பொலி வாழ்த்திகள் திருச்சபையும் யாவரும் வாழ கை புரிவீன் அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன் அன்பின் தேவன கருணையிலே. திருப்பாடல் 10:17 வாசிக்கின்றோம். ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றீர், அவர்களுடைய உள்ளத்திற்கு ஊக்கமளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றீர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார். திருப்பாடல் 69:33 நாம் வாசிக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். அவர் எல்லா நெருக்கடியின்றி அவரை விடுவித்து காத்தார். திருப்பாடல் 34:6 நான் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இதோ
இந்த அப்ப வடிவில் நமக்காக வாசம் செய்திருக்கிறார். இந்த நாள் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இயேசுவின் இதயம் அன்பான இதயம், இயேசு இதயம் கனிவான இதயம், இயேசு இதயம் கரிசனை நிறைந்த இதயம், இயேசு இதயம் நம்ம ஒவ்வொருவரையும் வாழ வைக்கக்கூடிய இதயம். நம்ம ஒவ்வொருவரையும் வாழ வைக்க அந்த கல்வாரி மலையிலே தன்னை தானே வார்த்து கொடுத்த தியாக செம்மல் இது இந்த அப்ப வடிவிலே நமக்காக பிரசனமாக இருக்கிறார். இவரின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. சொல்லுவோம், உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், கண்ணீர், இடர்பாடுகள், மன உளைச்சல்கள், தைரியம் இல்லாம இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் சொல்லுங்க. வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கிறார். திருப்பாடல் 109:31 நான் வாசிக்கின்றோம். வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கிறார். ஆண்டவர் நம்முடைய வலப்பக்கம் நிற்கிறார். எளியோரை அவர் துன்ப நிலையிலிருந்து தூக்கிவிட்டார். திருப்பாடல் 107:41 வாசிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களை மந்தை போல பெருகச் செய்தார். நாம் ஆண்டவரோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு வாழ்ந்தோம்னா அவர் நம்முடைய துன்ப நிலையிலிருந்து நம்மை தூக்கி விடுவார். நம்முடைய குடும்பங்களை மந்தை போல பெருகி ஆசிர்வதிப்பார். கடவுள் ஏழைகளுக்கு அரணாய் இருக்கிறார். வறியவனுக்கு அப்படி துன்பத்தில் உருவடமாய் இருக்கிறார். புயல் காற்றில் புகலிடமாகவும் கடு வெப்பத்திலே குளிர் நிழலாகவும் திளைக்கின்றார். அதை ஆண்டவர் ஏதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இது இந்த நாள்ல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வையும் இயேசுவின் தூய அன்புல தூய இதயத்துல ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். இங்கே 2-3 பேர் என்னுடைய பேரில் குழுமி இருக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய மத்தியிலே நான் வாசம் செய்திருக்கேன் என்று சொன்ன ஆண்டவர் இது நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல கண்ணீரோடு இந்த நற்கண்ணி ஆண்டவருக்கு ஒரு சில மணித்துளிகள் நன்றி சொல்வோம். வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி சொல்வோம். இறைவன் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்வோம். இந்த நாட்களிலே நம்மை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வழி நடத்துகிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்வோம். இந்த தொற்று நோயினுடைய தாக்கம் அதிகமாக நாம் இருக்கிற பகுதிகளில் இருக்க ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசிர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். வர இருக்கிற வாரத்தை மாதத்தை நற்கணி ஆண்டவருடைய பிரசனத்துல வாஞ்சியோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், நம்மை அன்பு செய்கிற கடவுள், நம்மை நேசிக்கிற தெய்வம். அந்த கடவுளை, அந்த தெய்வத்தை அந்த நேரத்தில் உற்று நோக்குவோம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய பணியை ஒவ்வொன்றையும் இயேசுவின் தூய ஒப்பு கொடுத்து இயேசுவின் திவ்ய இருதயமே இந்த பாடலை பாடி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு, இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் தூய இதயத்திலே நம்முடைய குடும்பங்களை எல்லாம் அப்பு கொடுத்து பக்தியோடு பாடலாமா? இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.
இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீனை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுள். கடவுளுடைய பெயர் கருணை. அந்த கருணையுடைய பிரசனத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம். பக்தியோடு பாடலாமா? கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தேழும் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தேள் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்ப விழித்திருந்தால் இந்த இரவில் காவல் உண்டு. எங்கள் இருதய அன்ப விழித்திருந்தால் இந்த இரவில் காவல் உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே. ஆனந்தம் நீலை பெறுமே, ஆனந்தம் நீலை பெறுமே. கத்தோலிக்க திரு அவையின் மிக சிறப்பான அம்சங்களில் ஒன்று துன்புறுவோரின் துயர் துடைப்பது, ஒடுக்கப்பட்டோரின் நலன்களை காப்பது, கைவிடப்பட்டோர், அனாதைகள், முதியோர், நோய்களால் வாடுவோர், வறுமையுற்றோர் ஆகியோரை அரவணைப்பது. தொழுநோய், கொரோனா தொற்றுநோய் போன்ற கொடூரமான நோய்களால் பாதிக்கப்பட்டு பிறரால் ஓரங்கட்டப்பட்ட மக்கள், பெற்றோரால் குப்பை தொட்டிகளில் வீசப்பட்ட குழந்தைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர், கணவர்களால் கைவிடப்பட்ட பெண்கள், மன நோய்களால் பாதிக்கப்பட்டு தெருக்களில் அலைந்து திரியும் ஆதரவற்றோர் போன்றோரின் புகலிடங்களாக உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க நிறுவனங்கள் எத்தனை இவற்றை நிறுவியர்கள், இங்கு பணி செய்பவர்கள், இவற்றுக்கு உதவி செய்பவர்கள் அனைவரையும் ஆட்கொண்டுள்ள கருணை உள்ளம் எங்கிருந்து வருகிறது என்று நான் பார்க்கிற பொழுது கருணையை உருவான இயேசுவின் இந்த திரு இருதயத்திலிருந்துதான். இது இந்த நாளிலே திரு இருதய ஆண்டவர் கூறுகிறார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும்,
ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். லூகாஸ் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 முதல் 19 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். ஏழைகளின் ஒடுக்கப்பட்டோரின் தோழன் இயேசு. அன்பும் இரக்கமும் கொண்ட இயேசு ஏழைகளை, நோயாளிகளை, பேய் பிடித்தோரை, மதிமயங்கியோரை, பாவிகளை தேடி அலைந்து அவளுக்கு நற்செய்தி அறிவித்ததோடு நின்றுவிடவில்லை. அவர்களின் நோய்களை, வாதைகளை, துன்ப துயரங்களை, மனவேதனைகளை போக்கி நம்பிக்கையும் சமாதானமும் நிறை மகிழ்ச்சியும் கொடுத்தார். பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய தொழிலாளர், நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டார். அவர் அவர்களை குணமாக்கினார். அருகிலே வந்தாலே தீட்டில் ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகளை தொட்டு குணமாக்குகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய தொழுநோயை உம்மால் நீக்க இயலும் என்று கேட்ட தொழுநோயாளிக்கு இரக்கமே உருவான இயேசு, உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் இயேசுவின் காலில் விழுந்து தன்னை குணமாக்குமாறு இயேசுவை மன்றாடிய போது இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்க என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசுவின் மனநிலை கொண்ட புனித தம்பியான் போன்றவர்கள் தொழுநோயாளிகளுக்கு பணிவிடை செய்து தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். தொழுநோய் இல்லங்களிலே பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகள், அருள் சகோதரருடைய வாழ்வு நெஞ்சை நிகழ செய்கிறது. அறிவு தெளிவிழந்தோரை, தீ ஆவியில் பிடித்தோரை இயேசு விடுவித்தார். இயேசுவின் பரிமளத்தை மார்க் நற்செய்தியாளர் மிக அழகாக இவ்வாறு சித்தரிக்கிறார். கெரசனேர் பகுதிக்கு இயேசு வருகிறார். அறிவு தெளிவிழந்த தீ ஆவி பிடித்த ஒருவர் இயேசுவுக்கு எதிராக வந்து அமர்கின்றார். அம்மனிதர் வாழ்ந்தது கல்லறைகளின் மத்தியில். அவரை எவராலும் அடக்க முடியவில்லை. தம்மையே கற்களால் காயப்படுத்தினார். இரவு பகலால் கூச்சலிட்டார். அவரை பல பேய்கள் பிடித்திருந்தன. தீ ஆவியே இந்த மனிதர் விட்டு போய் என்று கட்டளையிட்டார் இயேசு. தீ ஆவிகள் இயேசுவின் கட்டளைப்படி ஏறக்குறைய 2000 பன்றிக்குள் புகுந்து செங்குத்து பாரிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கின. நடந்ததை பார்க்க மக்கள் வந்தனர். பேய் பிடித்திருந்தவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். அறிவு தெளிவினை இழந்த மனநோய்களால் பாதிக்கப்பட்டோரை கருணையுடன் பராமரிக்கும் இறைவன் இதோ நம்முடைய இருக்கிறார். இயேசுவின் கருணை கொண்ட அவருடைய இதயம் பசியால் வாடிய மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவளுக்கு உணவளித்த இயேசுவின் கருணை உள்ளம், வறுமையால், பசியின் பிணியால், கடன் தொல்லையால், பல்வேறு துன்பங்களால் வாடும் மக்களின் துயர் துடைப்பது நம்முடைய கடமை. வறுமை இன்னும் விலங்கினை, பசி என்ற சங்கிலினை உடைத்தெறிவது நம்முடைய கடமை என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசுவின் தூய இதயத்துல, இயேசுவின் திரு இதயத்துல நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த நாளிலே நாம் இயேசுவை போல கருணை உள்ளம் கொண்ட மக்களாக, இயேசுவின் இதயம் நம்முடைய இதயமாக மாற இந்த நாளில் நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கொரோனா தொற்றுநோயின் தாக்கத்தால் மக்கள் எல்லாவற்றையும் இழந்து பல குடும்பங்கள் நடுத்தெருவிலே உண்ண உணவில்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு தங்களுடைய உறவுகளை இழந்து கண்ணிமைக்கும் நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து அநாதைகளாக நடுத்தெருவிலே நிற்கக்கூடிய இந்த வேளையிலே இயேசு தன்னுடைய இதயத்தை இந்த மக்களுடைய மத்தியிலே திறந்து காட்டுகிறார். இயேசுவின் இதயம், இயேசு இதயத்தில் வருகிற, இயேசு இதயத்திலிருந்து கிடைக்கிற அந்த அன்பு நமக்கு கிடைக்கட்டும். இயேசு அந்த கல்வாரி மலையிலே நமக்கு
எண்பித்து காட்டிய அந்த காருண்ய அன்பு, இந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன அந்த அன்பை நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் மற்றவர்களை நாம் அன்பு செய்வோம். இந்த நெருக்கடியான இக்கட்டான இந்த நாட்களில் தேவையுள்ளோருக்கு நம்மால் முடிந்த அந்த உதவிகளை நாம் செய்ய முயற்சிப்போம். இயேசுவின் இதயம் நம்முடைய இதயமாகட்டும். எங்கெங்கெல்லாம் ஏழைகள் இருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் தேவையில் உள்ளவர் இருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் நெருக்கடியை சந்தித்தார்களோ, எங்கெங்கெல்லாம் நோயிட்டு இருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் உடல்நலமற்று இருந்தார்களோ, எங்கெங்கெல்லாம் எதுவுமே இல்லாத இருந்தாலோ, அவளை இயேசு தேடி சென்று அவளுக்கு தேவையானவற்றை கொடுத்தார். அந்த இதயம், இயேசுவின் அந்த பரிவான இதயம், இயேசுவின் கனிவான இதயம், இயேசுவின் கரிசனை உள்ள இதயம், இயேசுவின் அன்பான இதயம் நம்முடைய இதயங்களாக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே இயேசுவின் தூய இதயத்துக்கு எதிராக, இயேசுவின் கரிசனிலிருந்து அந்த இதயத்துக்கு எதிராக நாம் செய்த அந்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற நேரம் நம்முடைய கரங்களை எடுத்து நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்வோம். இயேசுவின் மனநிலை நம்முடைய மனநிலையாக இருக்க தவறிய அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்ப்போம். இயேசுவின் தூய் இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எவ்வாறு பயணிக்கிறோம் என்பதை சீதூக்கி பார்க்கிற நேரம். இயேசுவின் தூய் இதயத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய கரங்களை எடுத்து உங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடி நற்கண்ணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்க. கடவுள் என்னை அன்பு செய்கிறார். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை என்ற உணர்வில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நான், எனது, என்னுடைய, எனக்கு என்ற ஒரு குறுகிய வட்டத்துல வாழ நினைத்த தருணங்கள், கடவுள் தந்த திறமைகளை, ஆசிரை தேவைய நேரத்தில் மற்றொரு பகிர்ந்து வாழ தாராள மனம் இல்லாமல் நாம் இருந்த வாழ்ந்த அந்த தருணங்கள். கடவுள் என்னை அன்பு செய்கிறார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் என்னை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். கடவுளுடைய அந்த எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பை என்னுடைய வாழ்க்கையிலே உணர தவறிய அந்த நேரங்கள். பத்து கட்டளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள். உனக்கு கர்த்தாவான கடவுள் நானே, என்னை தவிர வேறு எந்த கடவுளையும் தேடி செல்லாத, வணங்காத என்று தெரிந்தும் அறிந்தும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று ஒரு சில பொய்யான தெய்வங்களை வகுத்து கொண்டு உண்மையான கடவுளை நாம் மறந்து இயேசுவின் தூய இதயத்துல நாம் இருக்க தவறிய அந்த நேரங்கள். பணம், பதவி, பட்டம், படிப்பு, செல்வம், பொருள், நகை, பேங்க் பேலன்ஸ், இப்படி அழிந்து போகக்கூடிய செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை நம்முடைய வாழ்க்கையில அப்புறப்படுத்த நினைத்த தருணங்கள். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இந்த உலக செல்வங்களை கருதிய அந்த நேரங்கள். இயேசுவின் அன்பிலே, இயேசுவின் இதயத்துல, இயேசுவின் காருண்ய அந்த அன்பிலே குடிகொள்ள தவறிய அந்த தருணங்கள். கடவுள் என்னை அன்பு செய்கிறார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை அவர் நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். நான் பாவியாக இருந்தாலும் அவர் என்னை அன்பு செய்கிறார், என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர தவறிய அந்த தருணங்கள். அருளுக்கு மேல் அருள், ஆசீருக்கு மேல் ஆசீர். என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவர் அந்த அருளை நிறைவாக கொடுத்தாலும் அந்த அருளிலே வாழ தவறிய அந்த தருணங்கள். பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு, தவறுக்கு மேல தவறு செஞ்சு
கடவுளை விட்டு வெகு தூரம் ஆண்டவர் விட்டு பிரிந்து போக நினைத்த தருணங்கள், ஆண்டவரை விட்டு வெளியே சென்ற அந்த நேரங்கள், கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்காமல் வாழ்ந்த தருணங்கள், தாய் தந்தையருக்கு முதலிடம் கொடுக்காமல், தாய் தந்தையரை மதித்து அவர்களுக்குரிய அந்த இடத்தை கொடுக்காமல் வாழ்ந்த தருணங்கள், குடும்ப வாழ்விலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய நேசிக்க தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய அன்பு கள்ளம் கபடமற்ற அன்பாக இருக்காமல் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் பல நேரங்களிலே எதிர்பார்ப்போடு நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்திருக்கிறோம். அந்த தருணங்கள், அந்த நேரங்கள், பொய் சொல்லியிருக்கிறோம், களவு செஞ்சிருக்கிறோம், மற்றவங்க பொருள் மேல் ஆசைப்பட்டு இருக்கிறோம், காய்மகாரம், எப்போதும் மற்றபடி தவறாக பேசக்கூடிய ஒரு மனல்ல புரணி பேசுதல், மற்றவங்களை பற்றி தவறாக பேசி பல குடும்பங்களை பற்றி தவறான வதந்திகளை நான் பரப்பியிருக்கிறோம். கேரக்டர் அசசினேஷன், மற்றவங்க பேரை நாம கெடுத்திருக்கிறோம் நம்முடைய பேச்சால். இதுதான் உண்மைன்னு தெரியாம நாம் பேசி அவங்க பேரை நம்ம கெடுத்திருக்கிறோம். உறவு வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஒருவர் மற்றவரை அப்படி நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய தவறிய அந்த நேரங்கள், கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு உந்த வகையில வளர்க்க தவறிய தருணங்கள், குழந்தைகள் இறைவன் கொடுத்த பெரிய கொடை, ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கொடையை வரப்பிரசாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு உந்த வகையிலே வளர்க்க தவறிய அந்த தருணங்கள், அந்த நேரங்கள், ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை நல்ல முறையிலே பயன்படுத்த தவறிய அந்த தருணங்கள், அந்த நேரங்கள். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் கடவுளை பார்த்து பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று நாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். தேவையில்லாத சந்தேகம், இந்த சந்தேக நோயினால நம்முடைய குடும்பம் பிரிஞ்சு போக நாமே காரணமாக இருந்திருக்கிறோம். நம்முடைய கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர். தன்னுடைய அன்பை இதோ தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி இதோ நமக்காக நற்கருணையை வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இதய அன்புல நான் நம்மை ஒப்பு கொடுப்போம். எவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த 3 ஆண்டு பணி காலத்திலே ஏழை எளிய மக்களை நேசித்தாரோ, தேவையில் இருப்போரை தேடி சென்று எல்லாவற்றையும் கொடுத்தாரோ, அதே போல நாம் இயேசுவின் மனநிலை நாம் வாழாமல் இருந்த அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா பிதாவே, அன்பான தெய்வா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் அலைந்தேன், எங்கோ நான் திரிந்தேன், இதோ உன்னுடைய அன்பை புரிந்து இதோ வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நம்மை முழுமையாக அன்பு செய்யணும், அப்படியே நான் அன்பு செய்யணும், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளில் நற்கருணை ஆண்டவரை விட்டு நோக்கி நாம் இந்த பாடலை பாட இருக்கிறோம். இந்த பாடலை ஒரு சொட்டு கண்ணீரோடு பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தெய்வா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தெய்வா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார் அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். அப்பா நன்றி, அப்பா நன்றி, தகப்பனே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி பக்தியோடு நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாடலாமா? பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை
அருமை இரட்சகரே ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவாம் அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அடைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி உமக்கு நன்றி. சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தெய்வம் அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காத இன்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி நன்றி நன்றி. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காத என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி 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 தகப்பனே, நன்றி. கண்ணை ஆண்டவரை பாருங்க, என் ஆண்டவரை பாருங்க. இதோ உங்களை பார்க்கிறார். கண்ணீரோடு பாடுவோம், கண்ணீரை பாடுவோம். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன்.
நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஜெபி. நன்றி அப்பா தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே நன்றி நன்றி. உமக்கு வாழ்க்கையில நன்றி. நான் செய்த பாவங்கள் நன்றி ஆண்டவரே என்னை மன்னிக்கிறீர். நீர் மன்னிக்கிற தேவன், நீ ஆசீர்வதிக்கிற தேவன். இதோ வந்திருக்கிறேன். இந்த வேளையில பாவங்கள் நினைச்சு இதோ ஒப்பு கொடுத்து ஆவியானவரே, ஆவியானவரே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. இதோ வந்திருக்கிறேன். அப்பா பிதாவே, ரட்சகரே, தகப்பனே, தேவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் விரும்பினால் என் தொழு நோயை உம்மால் நீக்க இயலும் என்று சொன்ன அந்த தொழு நோயாளியை போல நாம சொல்ல, ஆண்டவரே நீங்க விரும்புனீங்கன்னா என்னுடைய பாவத்தை என்ன விழுந்து எடுத்து நான் ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா மாற முடியும். இந்த நேரத்தில் அப்படியே பாவத்தை அறிக்கையிடுவோம். பாவத்தை அறிக்கையிடுங்க. இதோ இயேசு ஆண்டவர் தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி தன்னுடைய காருண்ய அன்பை இதோ நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதயத்தை திறந்து காட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ வேணும், உன் ஆத்தும வேணும், உன்னுடைய கரப்பிடிந்த வாழ்க்கை எனக்கு வேணும், தருவாயா? உன்னுடைய பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ வேணும். ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா நீ எனக்கு வேணும். உன்னுடைய வாழ்க்கையை தருவாயா? உன்னுடைய பழைய வாழ்க்கையை தருவாயா? உன்னுடைய கரைபிடிந்த வாழ்க்கையை தருவாயா? உன்னுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையை தருவாயா? நான் இன்று உன்னை ஆஸ்வதிப்பேன். நான் விரும்புகிறேன், உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வா என்று சொல்லுவேன். அன்று அந்த தொழு நோயாளிக்கு சொன்ன அந்த வார்த்தை, நான் விரும்புகிறேன், நலமாகு. அதே வார்த்தை தேவன் சொல்வார், நான் விரும்புகிறேன், உன்னுடைய பாவத்திலிருந்து நீ வெளியே வா. இன்று நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் இதயத்துல ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா வாழ நாம் தயாரா? சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை சந்திக்க இருக்கிறார். நீ வேணும், நீ வேணும். என் மகன், என் மகள், ஊதாரி குழந்தையா, என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நான் வருவேன். அந்த 100 ஆடுல ஒரு ஆடு வழி தவறி போனா அந்த ஆட்டை தேடி வந்து கண்டுபிடிக்கிற பொழுது அந்த ஆயன் எவ்வளவு மகிழ்ச்சியான, அதே போல என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்து சென்றாலும் அவனை நான் தேடி வருவேன், அவளை நான் தேடி வருவேன். நம் ஊரையும் ஆண்டவர் தேடுகிறார், வாஞ்சியோடு தேடுகிறார், உங்களுடைய இதயத்தை தேடுகிறார். நீங்கள் தொலைத்த அந்த வாழ்க்கையை தேடுகிறார். நீங்கள் தொலைத்த உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தேடி கொடுக்க இருக்கிறார். இந்த கொரோனா தொற்று நோயின் தாக்கத்திலே உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து இருக்கிறீர்களா? இந்த கொரோனா தொற்று நோயின் தாக்கத்திலே உங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறீர்களா? இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக வாழவே வழியில் பஞ்சம், பசி, பட்டினியால ஒரு பரிதவித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தொலைத்த அந்த வாழ்க்கையை இந்த திருதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க விரும்புறீங்கன்னா தொலைத்த அந்த வாழ்க்கை எனக்கு நீர் கொடுக்க முடியும் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுப்பார், இன்று உங்களுக்கு கொடுப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வருகிற நாட்களுடைய துன்பங்கள் தீரும், உன்னுடைய கவலைகள் மாறும், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிரச்சனைகளை கடந்து வர செய்வேன். மகனே, மகளே, இந்த நிலை மாறும், இவையெல்லாம் கடந்து போகும், இவை நிரந்தரம் அல்ல. நீ என்ன நம்பு, என்னை முழுமையா நம்பு. இன்னட்டவா என் இதயத்துல வந்து ஓய்விடு. சோர்ந்து போய் இருக்கிறாயா? வா. சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறாயா? வா. இல்ல பாரு, நான் உன்னை பார்த்துக்குவேன். உன்னால் நடக்க முடியலையா? எழுந்து நிற்க முடியலையா?
நான் உன்னை தூக்கிட்டு போவேன், உனக்கு என்னுடைய தோளை உனக்கு நான் கொடுப்பேன். நீ கேளு, நீ கேளு, நம்பிக்கையோடு கேளு. நீ என்னட்ட வா, நம்பிக்கையோடு வா, கவலைப்படாத, தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. நீ இருக்கிற இடத்துல சந்தோஷமாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையில இந்த நிந்தை பரிகார ஜெபத்தை நாம் சொல்லுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவ வாழ்க்கை நினைச்சு கத்தி கதறி அழுது ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. இயேசுவின் தூய் இதயத்தை பார்த்து இந்த நிந்தை பரிகார ஜெபத்தை குடும்பத்தோடு தனியாக நாம் சொல்லுகிற பொழுது கண்ணீரோடு இந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய உள்ளத்துல போகட்டும். ஆண்டவர் வல்லமையாய் தொடட்டும், ஆஸ்வதிக்கட்டும். இந்த உலகத்திற்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், இந்த சமூகத்துக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், திருச்சபையின் தலைவர்களுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், செய்யக்கூடாத தவறுகள், மனசாட்சி மழுங்கடிச்சு நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன், என்ன தவறு செஞ்சுட்டேன்ட்டு நாம் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே வா, மனமாறு, மனம் திருந்து உன்னுடைய வாழ்க்கை என்ற கொடு, ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துக்குவேன். நீங்க இருக்கிற இடத்துல முழந்தால் படிடுங்க, உங்களுடைய இரு கரங்களையும் குவித்துக் கொள்ளுங்க. பக்தியோடு இந்த நிந்தை பரிகார ஜெபத்தை நான் ஜெபிக்க ஜெபிக்க நீங்களும் கண்ணீரோடு ஜெபிங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? இயேசுவின் திரு இதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மருதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகிறோம். நீரடையும் தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒருக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்யப்போது தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களினாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடந்திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கு விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்திலும் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்தி அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீ நிரூபிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாக இருக்கும். உமது இறைமாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக இன்று வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்ய பரிகார செயலோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பியை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவிழாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும்
பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரியாக இருக்கிற பொழுது கன்னிமரியாள் வழியாக நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கை ஏற்றலும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்று வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்திருளும். ஆமீன். நிந்தைய பரிகார ஜெபத்தை உருக்கமாக கண்ணீரோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொன்னோம். சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாம் உமக்காக, ஆண்டவரே எல்லாம் உமக்காக, ஆண்டவரே என்னுடைய சிந்தனை, சொல், செயல், என்னுடைய பட்டம், படிப்பு, நான் செய்ததுக்கு எல்லாம் உமக்காக ஆண்டவர். நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எதனையும் ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையும் நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக என்ற பாடலை பாடி நம்மையே ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்ல அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் படிப்பும் ஆய்வுகளும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக ஆண்டவரே, எல்லாம் உமக்காக ஆண்டவரே, எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் படைப்பும் ஆய்வுகளும் எந்தன் படைப்பும் ஆய்வுகளும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேறில்லை, ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேறில்லை, உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் உன் புகழ் நாடா
வாழ்வழித்தும் வாழ்வில்லை அது பயனில்லை எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் கொரோனா தொற்றிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். இயேசு கொரோனா தொற்றிலிருந்து நம் ஊருக்கும் விடுதலை தருகிறார் என்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாள் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பக்தியோடு ஆண்டவருடைய முன்னிலையில நாம் முழந்தாள் படுகிற பொழுது ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்டவர்கள் நேற்று தினம் இந்த தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே சென்னை மட்டுமில்ல மற்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த தொற்றுநோய் அதிகமாக இந்த தொற்றுகள் பரவி எப்படி இருக்குமோ என்ற ஒரு கவலைக்குள்ளாக இருக்கிற வேளையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் செயல்படட்டும், ஆண்டவர் வல்லமையாய் செயல்பட்டும். இந்த விடுதலை ஜெபமாலை இந்த 10 மணி சொல்லுகிற பொழுது நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களை ஒவ்வொரு மூலை முடுக்கையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மக்களை பத்திரமாக பாதுகாக்க, இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை கொடுக்க பக்தியோடு நாம் இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க இருக்கிறோம். இன்று மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கு மக்களுக்காக, பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பராமரிக்க வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும்
உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. அனைவரும் விழுந்தால் படிட்டு மாண்பீரத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.